டுடே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்துடலாமா. அன்றைக்கி கரண்ட்டு போயிட்டு 8 மணிக்கு எனக்கு என்ன படம் தெரில. டப்புன்னு ஒரு வெங்காயத்தை எடுத்து வெட்டினேன், ஒரு பெரிய தக்காளி பழம். இந்த வெங்காயத்தை நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுட்டேன். நான் வீடியோ அதில் எடுக்கலை. எண்ணெய் கடுவிட்டு தாளிச்சிட்டு அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் வத்தல் பொடி, கொஞ்சம் மல்லி பொடி. நான் வெங்காயம் வதக்கும்போது உப்பு போட்டு வதக்கிட்டேன். நீங்களும் அது மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு அதை கொஞ்சம் வேக வைங்க. நான் அதுக்கு இடையில் ஒரு 3 முட்டை அவிச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதில் ஒரு முட்டையை எடுத்துக்கிட்டு 2 முட்டையாக பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அது கூட எடுத்து போட்டுருவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கூட ரசம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அந்த மசாலையை அதில் கொஞ்சம் அந்த முட்டையில் கோரி ஊற்றிட்டிங்கன்னா அந்த முட்டை கருவில் கொஞ்சம் பிடிச்சிரும். இல்லைன்னா சிலவங்களுக்கு அது பிடிக்காது. அப்படி மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கூட வேண்டாம், டப்புன்னு குக் ஆகிரும். பார்த்திங்களா எப்படி குக் ஆகிட்டு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? சாப்பிட்டு பாருங்கள், வச்சு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிற டைமில் கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டாங்க. ஓகே, பாய், see you.